வெல்கம் டு எஜுகேஷன் மாஸ்டரி. நீங்க யூஜிசி நெட் டெட் செட்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்குறது வைகாட்ஸ்கிஸ் சோசியோ கல்ச்சுரல் தியரி. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரி. ஈவன் டெட் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு இந்த தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோசியோ கல்ச்சுரல் தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். Lev Vygotsky, a Russian psychologist, developed the socio-cultural theory which emphasizes the fundamental role of social interaction in the development of cognition. அப்படின்னா நமக்கு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் எப்படி நடக்குதுன்னா நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களை பார்க்கும் போதே பசங்க கத்துக்கிறாங்கன்னு சொல்றாரு. அதுதான் மெயின். ஜீன் பியாஜே என்ன சொல்லுவாரு, தானே பசங்க கத்துப்பாங்க, அதுக்கு தனியா 4 ஸ்டேஜஸ் இருக்கும். ஜீன் பியாஜே அந்த பசங்க அவங்களே கத்துக்கிறாங்கன்றாரு. ஆனா வைகாட்ஸ்கி என்ன சொல்றாரு, தன்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஒரு குழந்தைக்கு நடக்கிறதுக்கு அந்த கல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் மெயினிங். அதுதான் சோசியோ கல்ச்சுரல் தியரி. அந்த கல்ச்சரும் அந்த குழந்தை அந்த வெளியில பாக்குற விஷயம், தன்னை சுத்தி நடக்கிற விஷயத்த பார்த்து கத்துக்கிறது தான் மெயினிங்க. ஓகேவா? So according to Vygotsky, learning is a social process and our cognitive abilities are shaped by our interactions with others within our cultural context. Okay. He proposed that social learning comes before cognitive development in children and that children construct knowledge actively. தன்னை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்த பார்க்கும் போதே அந்த குழந்தை ஒவ்வொரு விஷயமாவே நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னு சொல்றாரு. ஓகேவா? See, இதுல ரொம்ப important key term social interaction. Okay, இந்த term ரொம்ப important. Vygotsky believed that social interaction is fundamental to cognitive development. Children learn through interactions with more knowledgeable others. அதுவும் ரொம்ப important. The more knowledgeable. நம்ம பின்னாடி அதை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? So such as parents, teachers and peers, these interactions help them acquire new skills and knowledge. Next. He emphasized the role of language as a primary cultural tool that shapes thought process and cognitive development. இது ரொம்ப important. Language. இந்த language development நடக்க நடக்க குழந்தையோட cognition நிறைய ஆகுது. அதுக்கு திங்கிங் ப்ராசஸ் நிறைய வளர ஆரம்பிக்குது. ஓகேவா? இந்த லாங்குவேஜ்னா வேர்பலா இருக்கலாம், இல்ல நான் வேர்பலா இருக்கலாம். அந்த குழந்தை அப்சர்வ் பண்ணும் போதே நிறைய விஷயம் கத்துக்குது. அதுதான் ஒரு மெயினா சொல்றது. இங்க மெயினான கீ டேர்ம் எதுன்னா அந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், அந்த கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப உதவுது. ஓகேவா? சோசியல் இன்டராக்ஷன், குழந்தை தன்னை சுத்தி நடக்கிற விஷயத்த அப்சர்வ் பண்ணி கத்துக்குது. அதே மாதிரி கல்ச்சர், நம்ம கல்ச்சர் எந்த கல்ச்சர்ல நடக்கிறோமோ அதப்படி அந்த குழந்தை வளரும். வீட்டுல இருக்க குழந்தை அதை பார்க்கும், அப்சர்வ் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட், இதுல மெயின் டேர்ம் இவர் சொன்னது எதுன்னா ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். அப்படின்னா என்னன்னா, இங்க 3 லேயர் இருக்கு. இங்க இருக்கிறது அந்த குழந்தையால பண்ணவே முடியாதது, அவுட் ஆஃப் ரீச். பட் இங்க ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் லேர்ன்ஸ் த்ரூ ஸ்கேஃபோல்டிங். ஸ்கேஃபோல்டிங்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு சம் போட தெரியல, மிஸ் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை அது மாஸ்டரி ஆயிடுச்சு, நல்லா பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மிஸ் விட்டுடுறாங்க. ஒரு கொஸ்டின் போட்டு அவளை அந்த பொண்ணையே பண்ண விட்டுறாங்க. ஏன்னா இப்ப அந்த பொண்ணு கத்துக்கிட்டுச்சு. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டோம்னா அது ஸ்கேஃபோல்டிங், அது பேர் தான். ஓகேவா? இப்ப கரண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கேன் ஒர்க் அன்அசிஸ்டட். இப்ப குழந்தை விட்டு தானே பண்ண முடியுது. இதுதான் ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். இது ஜோன் ஆஃப் பொட்டென்ஷியல் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. குழந்தை எப்படி தான் தெரியாத விஷயம் அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஒருத்தவங்க கிட்ட கத்துக்கிறது. அதான் மோர் நாலேஜபிள் அதர்ஸ். பேரண்ட்ஸா இருக்கலாம், இல்ல டீச்சர்ஸா இருக்கலாம், இல்ல தான் கூட படிக்கிற ஒரு பொண்ணா கூட இருக்கலாம், பியர்ஸா கூட இருக்கலாம். அவங்க கிட்ட இருந்து அதை கத்துக்கிட்டு அதை பண்றது. இதுதான் ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்பாங்க. ZPDன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? This is the gap between what a learner can do independently and what they can achieve with guidance. Okay, learning is most effective when instruction targets this zone. ஓகேவா? ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு தெரியாது, அப்புறம் சொல்லி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் குழந்தை தானே பண்ண ஆரம்பிச்சது மேல இருந்து. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கேஃபோல்டிங். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்கேஃபோல்டிங்னா அதேதான். தெரியாத ஒண்ணு மோர் நாலேஜபிள் அதர்ஸ், அவர் யூஸ் பண்ணது இதுதான். மோர் நாலேஜபிள் அதர்னா என்னன்னு, தெரிஞ்ச ஒருத்தவங்க, மோர் நாலேஜபிள், அதை பத்தின தெரிஞ்ச ஒருத்தவங்க அந்த குழந்தைக்கு நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. அந்த குழந்தை இப்ப மாஸ்டரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், கிராஜுவலா விட்டுணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறம் கிராஜுவலா நம்ம விட்டுணும், அந்த குழந்தைய அதை பண்ண ஆரம்பிச்சிடும். அது பேர் தான் ஸ்கேஃபோல்டிங். Scaffolding is the temporary support provided by teachers, parents, tutors, peer, more knowledgeable others to help the learner progress within their ZPD.
As the learner becomes more competent, the support is gradually removed. இது பேர் தான் scaffolding. ஓகேவா? இந்த விகாட்ஸ்கி சோசியல் கல்ச்சுரல் தியரியில ரொம்ப இம்பார்ட்டன்ட். பசங்க அந்த கல்ச்சரை கத்துக்கிறாங்க. தன்னை சுத்தி நடக்கிற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கல்ச்சர், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், அந்த கல்ச்சரை பார்க்கும் போது அந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் குழந்தைக்கு வளருது. அந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் வளர வளர குழந்தைக்கு அந்த காக்னிட்டிவ் திங்கிங் வளர ஆரம்பிக்குது. தானே குழந்தை நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ஓகேவா? அதுக்குதான் ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் சொல்றேன். அது என்ன பண்ணுது? தன்னோட தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து தான் கத்துக்குது. அப்புறம் ஸ்கெஃபோல்டிங்னா என்னன்னா, இந்த டேர்ம் எதுக்கு யூஸ் பண்ணாருன்னா, நம்ம சொல்லி கொடுக்கணும், குழந்தை அது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவொடனே நம்ம அதுல இருந்து விலகிடுது. இதுதான் இந்த 3 டேர்ம் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். விகாட்ஸ்கி சோசியோ கல்ச்சுரல் தியரி, வைகாட்ஸ்கின்னு சொல்லுவாங்க, விகாஸ்கி சில இடத்துல ப்ரொனவுன்ஸும் பண்றாங்க. ஸோ இதை படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பியாஜேக்கும் இவருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, பியாஜே வந்து என்ன சொல்றாரு, அந்தந்த ஸ்டேஜ்ல அந்த காக்னிஷன் நடக்குது, பசங்களே பண்றாங்க, காக்னிஷன் பசங்களே பண்ணணும்னு சொல்றாரு. ஆனா இங்க இவர் என்ன சொல்றாரு, சுத்தி நடக்கிற சோசியல் இன்ட்ராக்ஷன்லயே காக்னிஷன் நடக்கும்னு இவர் சொல்றாரு. இதுதான் 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரி. ஈவன் இந்த வாட்டி கூட கொஸ்டின் வந்திருக்கு இதுல இருந்து. ஓகேவா? தேங்க்யூ சோ மச். வீடியோ சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.